திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூசிங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்க்க போகிற சென்டென்ஸ், உடம்பு சரியில்லாதப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? மச் பெட்டர் நவ். மச் பெட்டர் நவ் அப்படின்னா பரவாயில்ல, இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஃபோனில் பேட்ரி போயிடுச்சு, இல்லை ரிமோட்டில் பேட்ரி போயிடுச்சு, பேட்ரி தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? ரிமோட்டில் பேட்ரி போயிடும், இல்லை அப்படின்னா ஃபோனில் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு 5 இயர் 6 இயர் கழிச்சுன்னா கண்டிப்பாக ஃபோனில் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அப்போ பேட்ரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை பேட்ரி இஸ் கான். பேட்ரி இஸ் கான். இது ஃபோன் அந்த மாதிரி இல்லை, எதில் நம்ம பேட்ரி யூஸ் பண்ணுறோமோ அந்த திங்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி இஸ் கான், பேட்ரி இஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து, அப்படின்னா நீ யார்? இது நான் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இல்லை நான் உன் பையனே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைலாக்ஸ்லாம் விடும்போது, அப்படின்னா நீ யார் அப்படின்னு கேட்குறத, உனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நீ யார் எனக்கு அப்படின்னு கேட்குறத, தென் ஹூ ஆர் யூ ஃபார் மீ. அப்படின்னா நீ யார் எனக்கு அப்படின்னு கேட்குறது. இல்லை அப்படின்னா நீ யார் அப்படின்னு கேட்குறத, தென் ஹூ ஆர் யூ. அப்புறம் நீ யார் எனக்கு அப்படின்னு கேட்குறது தான் தென் ஹூ ஆர் யூ. நீ யார் எனக்கு அப்படிங்கிறது தென் ஹூ ஆர் யூ ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறான். அது மேலே இருக்குது. ஏதோ ஒரு திங்ஸ் கேட்கும்போது, அந்த திங்ஸ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அது மேலே வச்சுருக்கேன், இல்லை மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறத இட்ஸ் ஆன் தி டாப். டாப் அப்படின்னா மேலேன்னு சொல்லுவோம். இட்ஸ் ஆன் தி டாப் அப்படின்னா அது மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இட்ஸ் ஆன் தி டாப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கெஸ்ட்டு யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறது, இல்லை நீ வீட்டில் இருக்கியான்னு கேட்போம் இல்லையா? நீ வீட்டில் இருக்கியா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கலாம்? நீ வீட்டில் இருக்கியா அப்படிங்கிறத யூ ஆர் அட் ஹோம். யூ ஆர் அட் ஹோம் அப்படின்னா நீ வீட்டில் இருக்கியா அப்படின்னு கேட்குறது தான் யூ ஆர் அட் ஹோம் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சென்டென்சஸில் நம்ம வீட்டில் இருக்கியா, நீ வீட்டில் இருக்கியா, இல்லை அம்மா வீட்டில் இருக்காங்களா அப்படின்லாம் நிறைய கேட்பாங்க இல்லையா? நீ வீட்டில் இருக்கியான்னு அவங்கக்கிட்ட கேட்கும் போது யூ ஆர் அட் ஹோம்னு கேட்போம். இதுவே உன் அம்மா இருக்காங்களா, உன் அப்பா இருக்காங்களா வீட்டில் அப்படின்னு கேட்குறத, அம்மா வீட்டில் இருக்காங்களா, இல்லை அம்மா தான் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத, மாம் இஸ் அட் ஹோம். நான் வீட்டில் இல்லை, மாம் இஸ் அட் ஹோம் அப்படின்னா அம்மா தான் வீட்டில் இருக்காங்க, நான் இல்லை. சாரி, ஐ எம் நாட் அட் ஹோம், மை மாம் இஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். நான் வீட்டில் இல்லை, சாரி, என்னோடய அம்மா தான் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் மாம் இஸ் அட் ஹோம், மதர் இஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறது. என்ன கொண்டு வரணும். இப்போ ஒரு கிளாஸ்க்கு போகிறோம் அப்படின்னா, அந்த கிளாஸில் இருக்கவங்க என்ன கொண்டு வரணும்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் கோயிலுக்கு போகிறது, இல்லை ஏதாவது கொண்டு வரணும், என்ன கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறத வாட் டு பிரிங். இந்த பூஜைக்கு என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத வாட் டு பிரிங் ஃபார் பூஜா அப்படின்னு கேட்கலாம். உன்னுடன் வைத்துக்கொள், உன்னோட வச்சுக்கோ. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத, உன்னோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உன்னோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது கீப் இட் வித் யூ. கீப் இட் வித் யூ அப்படின்னா உன்னோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், என்னோடய வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பாய். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணலாம்.